கடலில் மூழ்குவதை கற்பனை செய்து பாருங்கள். நிஜ வாழ்க்கை காட்ஜில்லாவை போல தோற்றமளிக்கும் ஒரு உயிரினத்தை பாருங்கள். ஆனால் இது ஒரு அரக்கன் அல்ல, அது உண்மையானது. கலபகோஸ் தீவுகளில் மட்டுமே காணப்படும் கடல் இகுவானாவை சந்திக்கவும் உலகின் ஒரே கடலில் செல்லும் பள்ளி. அவை பனிக்கட்டி நீரில் மூழ்கி கிட்டத்தட்ட 30 நிமிடங்கள் மூச்சை பிடித்துக் கொள்கின்றன, அலைகளுக்கு அடியில் உள்ள பாசிகளை உண்பதற்காக. அவற்றின் தட்டையான வால்கள் சுக்கான்களைப் போல செயல்படுகின்றன, கூர்மையான நகங்கள் வழுக்கும் பாறைகளை பிடிக்கின்றன, மேலும் அவற்றின் மழுங்கிய மூக்குகள் ரேசர் கூர்மையான பற்களை கொண்ட பாசிகளை நிபுணர்களைப் போல சுரண்டுகின்றன. ஆனால் அவை உயிர் பிழைத்தவர்களை விட அதிகம். நீருக்கடியில் பாசிகளை உண்பதன் மூலம் கடல் இகுவான்கள் பாறை சுற்றுச்சூழல் அமைப்புகளை பாதுகாக்கின்றன மற்றும் பாசிகள் ஆதிக்கம் செலுத்துவதை தடுக்கின்றன. சிறிய காட்ஜில்லாக்களா இருக்கலாம், ஆனால் அவை பண்டைய அதிசயங்களும் கூட. வரலாற்றுக்கு முந்தைய கடந்த காலத்துடன் வாழும் இணைப்புகள் மிகவும் கடுமையான நிலைமைகளுக்கு ஏற்றவாறு மாற்றியமைக்கப்படுகின்றன. கடல் ஈகுவான்கள் மிகவும் எதிர்பாராத இடங்களில் கூட வாழ்க்கை செழிக்க முடியும் என்பதை நிரூபிக்கின்றன.